அவரை பத்தி என்னோட ஹீரோங்க. சித்ராம்மா எனக்கு ஒரு ரெண்டாவது அம்மா. இவ்வளோ பாசம். ஒரு சிங்கப்பூர் மலேசியா ஏதோ ஒரு ஷோக்கு போய் அங்கே ஃப்ராடு, அந்த ஸ்பான்சர் ஃப்ராடு. டென்ஷன் என்னோட முகத்துல ஏறி இருக்கும்ல. என்ன டென்ஷனா? Attica Gold Company RJ Vignesh Office powered by Dhanvantaraya Ayurveda Multi Speciality Hospital மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். வெல்கம் பேக் டு Attica Gold Company RJ Vignesh Office powered by Dhanvantaraya Ayurveda Speciality Hospital மற்றும் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ். எஸ், ஸோ அடுத்து இப்படி அதே மாதிரி ரிக்ரியேஷன். எஸ், எப்படி போட்டிருக்கீங்க நீங்க பாருங்க. சரி, அப்பாவை பத்தி சொல்லியாச்சு, அவரை பத்தி சொல்லுங்க. அவரை பத்தி என்னோட ஹீரோங்க. ஸோ நான் வந்து ஒரு சிங்கரா இப்போ எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் இப்படி கை தட்டுறீங்கன்னா அது ஃபுல்லா அவருக்கு தான் போய் சேரும். ஏன்னா நான் பாடுறதுக்காக அவரு எவ்வளோ கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து ஒர்க் பண்ணுறது யூஎஸில் ஒர்க் பண்ணுறாரு. நான் பாடணுங்கிறதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு அவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களே அங்கே யூஎஸ்ல எடுத்துட்டு போகல, இங்கே நீ பாடு. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட குழந்தைக்கு 1 மாதம் இருக்கும்போது அவர் யூஎஸ்க்கு போனார். ஸோ குழந்தையோட ஒரு 2-3-4 வயசு, அந்த 3 வருஷம் கோவிட்ல அப்படியே போயிடுச்சு. அவர் பார்க்கவே இல்லை. வை? ஏன்னா பிகாஸ் நான் இங்கே இருந்தேன், அவர் அங்கே இருந்தார். அண்ட் ஃபுல் சப்போர்ட்டுங்க. ஃபுல் சப்போர்ட்னா சப்போர்ட்டுக்கும் மேலே என்னை மேனேஜ் பண்ணுறது, நான் என்ன பண்ணணும், எப்படி கொண்டு போகணும் என்னோட கெரியர் எல்லாமே அவர் தான். அவரோட ஒரு உண்மையிலே ரெண்டு பேருக்குமே பிளஸிங் தான் இந்த விஷயம். ஆமாம், இது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம டைமிங் இல்லாத ஜாப் இல்லை எங்களோட. உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். நான் வீட்டில் வரும்போது ஐயோ எனக்கு டீ போட்டு கூட, நீ போட்ட டீ தான் நான் சாப்பிட்டு வேலைக்கு போவேன்னு சொன்னேன். அவ்வளோதான். நான் துரத்தி பிடிச்சேங்க அவரை. அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் என்னை பிடிக்கும்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து we were going separate ways. அவர் வந்து அமெரிக்காவுக்கு போக இருந்தார். அவங்களோட தங்கச்சி இவளோட கிளாஸ்மேட், காலேஜ் மேட். ஸோ என்னோட கெரியர் கொஞ்சம் இங்கே ஆரம்பிச்சுட்டு இருந்தது. ஸோ ஓகே, அவரோட வாழ்க்கை அமெரிக்காவில், என்னோட வாழ்க்கை இங்கே எப்படி நடக்க போகுது நடக்காதுன்னு we try to go separate ways. ஆனால் அவர் இல்லாமல் அவரை மாதிரி இன்னொருத்தரை எனக்கு கிடைக்காது சொல்லிட்டு நீங்கள் தான் வேணும் ஒத்த கால நின்று. அஸ்வின். சாமன்னா சும்மா இன்னைக்கு பாட்டு வாடுறான். இன்னைக்கு முடிச்சு நீங்க. ஓகே, நிறைவா ஒரு மெமரி பேர்லாம். சித்ரா எனக்கு நான் ஃபர்ஸ்ட் சித்ராவே பார்த்தது ஷி மஸ்ட் பி அரவுண்ட் 8-9 இயர்ஸ். நானும் 9 இயர்ஸ். நாங்கள் 2 பேரும் சேம் இயர், 1963 பார்ன். எனக்கு 2 மாதம் கம்மி சித்ரா, ஆக்சுவலி யங்கர் டு மீ. அப்போது நான் அந்த பேபி சுஜாதான்னு சொல்லி தாசன்னா கூட எல்லாம் பாடி அந்த ஃபேமஸாக நடக்கிற டைமில் ட்ரிவாண்ட்ரம் ஆல் இண்டியா ரேடியோ, அங்கே ரேடியோ ஆர்டிஸ்ட் நான். அப்போது அங்கே பாட போன போது எம்ஜி ராதாகிருஷ்ணன் சொல்லி மியூசிக் டைரக்டர் இருக்குது, அவங்களோட மியூசிக்கில் தான் பாட போகிறேன் அன்றைக்கி. அவங்களோட சிஸ்டரோட சிஷ்யா சித்ரா. அப்போ எம்ஜி ராதாகிருஷ்ணனுக்குள்ள சித்ரா அந்த அங்கே எல்லாம் லோக்கலாக பாடிட்டு இருந்த டைம். அங்கே அவ்வளோ பேர் இல்லை, நான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற டைம். இப்போ சித்ரா சொல்லுவாங்க. இப்போது
அந்த கேபினுக்குள்ளே நான் பாடிட்டு இருக்கும்போது சுஜாதா வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு கோரஸ் குரூப்பு. அப்போது எம்ஜி ராதாகிருஷ்ணன் சித்ராவை கூப்பிட்டு போலே சுஜுன்னு ஒரு பாட்டு பாடி கேட்பிக்கும், ஒரு பாட்டு பாடி கொடுக்கும். பாடின பாட்டு இப்போ எப்படி பாடுறது அப்படியே அன்னைக்கும் அப்படி தான் பாடினா, க்ளீனாக பர்ஃபெக்டாக. அப்போவே தெரியும் இது ஒரு தனி ஜென்மம். அவங்க பெரிய ஆளாக வருவாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன இதை சொல்கிறது, நம்ம 2 பேரும் ஆக்சுவலி வி ட்ராவல் சேம் ட்ராவல் தான், பட் லைஃப் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் எங்களோட 2 பேர்கிட்டையும். எல்லா சிங்கர்ஸுக்கும் ஒரு காமனாக இருக்கும், பட் எனக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட் லைஃப் சித்ராவோட அப்படி. பட் வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நான் ஏதாவது நல்லது இருந்தால் சித்ரா கூப்பிடுவாங்க. அண்ட் எனிதிங் குட் ஹேப்பன்ஸ் டு ஹர், வி என்ன சொல்கிறது, கம்யூனிகேட். அதுதான் எஸ், உண்மை. இந்த பாட்டு எல்லாமே வேற மாதிரி இருக்கே தம்பி. உங்கள் 2 பேரும் இந்த 2 பேரையும் உச்சரிக்காத தமிழ் ரேடியோக்களே இல்லை, கேட்காத காதுகளே இல்லை. எங்களோட லைஃப்பில் நீங்கள் எல்லாமே எதுவுமே இல்லை. நன்றி 2 பேருக்குமே, சித்ரா அம்மாவுக்கும் அண்ட் சுஜாதா அம்மா. உண்மையில நாங்கள் அந்த அம்மான்னு சொல்கிறது வி மீன் இட். சித்ரா அம்மா சுஜாதா அம்மான்னு சொல்லும்போது வி மீன் இட். எஸ், தேங்க்யூ 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 ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ. அதுதான் சித்ரா அம்மா எனக்கு ஒரு 2வது அம்மா. அவ்வளோ பாசம் பார்த்தேன்னா எனக்கு ஆஸ் அ சிங்கர் கூட சொல்ல தேவையில்லை, ஆஸ் அ சிங்கர் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு ஆராதனை சொல்கிறது, ஒரு ஒரு அட்மிரேஷன் ஆஸ் அ சிங்கர். அண்ட் அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப நான் கற்றுக்கணுன்னு இருந்த விஷயம் அவங்க எல்லாரோடையும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எல்லாரோடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு இல்லைனா இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு ஒரு பர்சனலான ஒரு நோட் அனுப்புவாங்க, இல்லைனா அவங்க பர்சனலாக போய் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அது எனக்கு ஷீ பேலன்சஸ் தட் அவங்களோட பிஸியான லைஃப்பும் பர்சனல் லைஃப்பும் அவங்கள அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ லவ் அவ்வளோ பாசம். என்ன பார்த்தா உடனே கட்டி பிடிச்சி நானும் அப்படியே டெடி பேர் வந்து. இப்போ நான் ஜாஸ்தி ஸ்டேஜ் ஷோஸ் ஒன்றும் பண்ணுறதில்ல கொஞ்ச நாளாக. பட் சித்ரா இருக்கிற ஷோ இவங்க போகும்போது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸு. ஏதாவது தொண்டைக்கு ஏதாவது இருந்தால் சித்ரா பார்த்துப்பாங்க. எல்லாமே இருக்கும் அவங்கள பேக். சித்ராவுக்கு ஒரு அதுக்கு நடமாடும் தான் என்னன்னு சொல்றது, அதுக்கு அல்ல எல்லாம் எடுத்துட்டு போறது, இந்த வண்டி எல்லாம் நடமாடுந்தல்ல, நடமாடும். அப்படி ஒரு ஹேண்ட்பேக் இருக்கு கையில, அதுல என்ன கேட்டாலும் இருக்கும். ஆமா, நடந்துட்டு இருக்கும் போது பசிக்குது இல்லைன்னா தொண்டை வலிக்குதா, இந்த மாதிரி என்ன வேணாலும் அதுக்குள்ள இருக்கும். இந்த பாண்டியஜி லிஃப்ட்ல சமைப்பார்ல எல்லாமே, அந்த மாதிரி எல்லாமே இருக்க முடியும் திங்ஸ். எப்பயுமே தயாரா இருக்குது. அவங்க மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட தான் அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். என்ன வேணாலும் கேட்கலாம், ரொம்ப அப்ரோச்சபிள். இவ்வளோ பெரிய ஒரு சிங்கர், இவ்வளோ பெரிய ஒரு சிங்கர்னு அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க. எப்போ வேணாலும், எனக்கு மட்டும் இல்லை, நான் யாருக்கு வேணாலும் போய் பேசுகிற ஒரு இது இருக்குது. அவங்கள பார்த்தாலே எல்லாருக்கும் வரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். சித்ராமா பற்றி நிறைய பேர். எஸ்பிபி சார், ஆக்சுவலி பாலு சார் இவ்வளோதான் ரொம்ப க்ளோஸ். நான் பாலு சாரை என்ன சொல்கிறது, ஷோஸு கூட பாடியிருக்கேன்னா, ரெக்கார்டிங்ஸ் ரொம்ப கம்மி தான் நான் சேர்ந்து பாடியிருக்கோம் நாங்கள். ஏன்னா ரெண்டோ சாங் ராஜா சாரோட சாங்ஸ் தான் சேர்ந்து பாடியிருக்கோம். பட் அந்த டைமில் ராஜா சார் ஒன்று, எஸ்பிபி சார் ஒன்று, 2 டென்ஷன். அப்போ நம்ம தலையில் அவர்கிட்ட பேசுகிறோம், அந்த சாங் எப்படியாவது முடிக்கணும், அதுதான் இருக்கு அந்த டைமில். அதனால் ஷோஸ் போகும்போது கொஞ்சம் பட் ஷீ வாஸ் வெரி க்ளோஸ் டு பாலு சார். நிறைய அவங்களோட ஷோ, அந்த பர்சனல் ஷோஸ் நிறைய அவங்க பண்ணி, நான் ஷோஸ் எல்லாம் பண்ணது இப்போ நிறைய சிங்கர்ஸ் இருப்பாங்க, அதில் பாலு சார் இருப்பாங்க, நானும் இருக்கும். அப்படி ஷோஸ் தான்.
எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு சிங்கப்பூர் மலேசியா ஏதோ ஒரு ஷோக்கு போய் அங்கே ஃப்ராடு அந்த ஸ்பான்சர் ஃப்ராடு ஃப்ராடு ஐயா கடவுளை எங்களுக்கு எல்லாரோட ரூம்ஸ் அவங்க டிஸப்பியர் ஆஃப்டர் த ஷோ நெக்ஸ்ட் 2 ஆளே காணும் எங்களுக்கு கதகு அந்த ஹோட்டலோட டோரு வெளியே வந்த டோர் சாத்தி இஃப் இட் கெட்ஸ் ஷட் நாங்கள் அவ்வளோதான் பின்ன வி கான் கெட் இட் பாலு சார் கதகு சாத்தாத எல்லாரும் இப்படியே கதகுல இருந்து பார்த்து ஓகே நீ இருக்குல்ல இன்னைக்கு நீ இருக்குல்ல ஓகே நான் இது பண்ணுறேன்னு சொல்லி அவங்க எல்லாம் போய் செட்டில் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பாலு சார் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அதுதான் எல்லாம் ஒரு 6 சிங்கர்ஸ் இருந்தாங்க எல்லாரோடைய இதெல்லாம் பில் எல்லாம் செட்டில் பண்ணி இந்த கடைசியில் எங்களுக்காக பேசி அவங்க தான் எல்லாம் செட்டில் பண்ணாங்க ஸோ ரொம்ப ஆமாம் அவரோட கேரக்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது த வே ஹி என்கரேஜஸ் கூட பாடுற சிங்கர் ஏது சின்ன பொண்ணானாலும் புதுசாக பாடுற பொண்ணானாலும் ஏதாவது நல்ல ஒரு சங்கதி ஏதாவது கிடச்சி அவர் அதை ஸ்டேஜில் ஆனால் கூட அவங்க அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அது பெரிய மனசு அது அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் அவங்க சாங் மேலே அவங்களுக்கு அப்போ தான் அது அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுக்க முடியும் அது ஒரு பெரிய விஷயம் ஸோ அது நான் அவங்க கிட்ட இருந்து ஒரு வாட் ஐ ஹவ் ஸ்டடிட் ஃப்ரம் ஹிம் ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் ஹிம் இஸ் தட் என்கரேஜ் எவ்ரி ஒன் அவரை போலவே அந்த மனசும் அவ்வளோ பெருசு எங்களுக்கு வந்து 2 விஷயம் அதை சொல்லணும்னு நினச்சேன் நாங்கள் சும்மா அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம் லிஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்ட்ரைக் ஆச்சு ஒன்று ரோஜாவில் காதல் ரோஜாவே நீங்கள் 92ல் ஒரு அப்போ தான் திருப்பி வர ஆரம்பிக்கிறீங்க காதல் ரோஜாவேல அது ஒரு நல்ல லவ் பேத் இன்னைக்கும் நமக்கு லவ் பேத்தாஸ்னா கேட்டாலே அப்படி கண்ணில் தண்ணி அதில் நீங்கள் ஒரு செம்மகம் பண்ணியிருப்பீங்க அப்படியே முன்னாடி வரும் கொஞ்சம் சூர்யா சார் வா இதில் எஸ்பிபி சார் அகைன் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தா 7ஆம் அறிவுல சூர்யா பாடுவாரு எஸ்பிபி சார் பாடுவாரு அங்க ஸ்வேதா ஒரு ஹம் பண்ணுவாங்க இது ஒரு லவ் பாட்டா எஸ்பிபி சார் இப்போ நீங்க எல்லாரும் கொஞ்சம் சைலண்டா இருங்க நாங்க கை தட்டுறோம் உங்களுக்காக அமேசிங் லைக் எப்படி இந்த மாதிரி யோசிக்கிறீங்க லைக் ரியலி அமேசிங் சரி எஸ்பிபி எஸ்பிபி சார் இங்கேயும் இருந்தா அங்கேயும் இருந்திருக்காரு அப்படின்றது எங்களுக்கு கேட்கும்போது மிரட்சியா இருந்துச்சு இந்த விஷயத்தோட நாங்கள் அந்த சாங்கை கேட்கும்போது எஸ்பிபி சார் கிட்ட எனக்கு கிடைச்ச பாக்கியம் என்னன்னா அவரோட 75 இயர்ஸ் ஓட செலிப்ரேஷன்ல வேர்ல்ட் டூர் பண்ணாரு சரண் அண்ணா கூட சரண் அண்ணா தான் அதை ஃபுல்லாக க்யூரேட் பண்ணி பண்ணார் ஸோ அந்த சீரீஸ் ஆஃப் ஷோஸில் ஒரு 6-8 ஷோஸ் அவர் கூட பாட ஒரு பெரிய வாய்ப்பு அது அந்த வாய்ப்புக்கு நான் இப்போ கூட நான் சரணண்ணா கிட்ட தேங்க்யூ சொல்லுவேன் ஏன்னோ எனக்கு வாழ்நாள் பூரா அதை பற்றி யோசிக்கிறதுக்கு ஏன்னோ அது சச் அ பிளெஸ்ஸிங் சார் வந்து ஐயோ அம்மா சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக ஏன்னா நான் டென்ஷன் என்னோட முகத்தில் எழுதி இருக்கும்ல என்ன டென்ஷனா எதுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கேன் அந்த மாதிரி இல்லை அந்த நடுவில் நீ சினிமாவில் நடிக்கலாமே அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது நம்மளோட டென்ஷன் அப்படியே குறையும் என்ன ஒரு ஹியூமன் பீயிங் எந்த பாட்டு அம்மாவோட பாட்டு நீங்க அவர் கூட பாடும்போது அம்மாவோட பாட்டு என் வீட்டு தோட்டத்தில் அது ஜாஸ்தி இல்லை ஒரே வாட்டி அழகூரில் பார்த்து பாடியிருக்கேன் அழகூரில் பாடிருக்கல ஜாஸ்தி மலரே மௌனம் மயக்க பாடிருக்கேன் எஸ்பிபி சாரை பற்றியும் சித்ரா மேம் பற்றி பேசியாச்சு நான் உங்களுக்கு யாரோட ஃபேன் அது கேட்டே அவனுக்கு ஆசையாக இருக்கு வந்தது ரகுமான் சாரோட அந்த மியூசிக்கில் மேமோட பாட்டும் சரி மேமோட ஸ்வேதா மேம் பாட்டும் சரி இந்த 2 பேரும் பாடும்போது மட்டும் எப்பவுமே எங்களோட பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக வந்து நிற்குது இப்போ வரைக்கும் எது பாடினாலுமே அது முன்னாடி வந்து நிற்குது 2 பேரும் அந்த மேஜிக் நான் தத்தியா இருப்பாங்க
ஸோ அது அது எப்படி மேம் அப்பவே மேக்கிங் பாட்டு தம்பி. ஆமாம் அது அவங்களோட ஐடியா பாருங்க. ஹீ சோ அஹெட் நோ அந்த டைமில். அதில் ஒருத்தர் கீழே கமெண்ட்ல கேட்டிருப்பாரு மேம், இந்த வீடியோ நீங்கள் இப்போ யூடியூப்ல பார்த்தீங்களான்னு தெரியல, ஒரு இடத்துல அவங்க உங்களை தப்பு பண்ண சொல்றாங்க, ஆனால் உங்களால் தப்பு பண்ண முடியல. மேக்கிங் சாங்னா ஏதாவது தப்பு பண்ணி திருப்பி பண்ணுவாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க, உங்களால் பண்ண முடியல சேச்சி அப்படின்னு. நான் கேட்டது அதான் மேம். ரஹ்மான் சார் கூட இப்போ 2 பேரும் வந்து காம்போ. ரெஹ்மான் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ரெஹ்மான் மூலியமாக தான் நான் இப்போ இங்கே உட்காரதே, நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறதே அவங்க மூலியமாக தான். ஃபஸ்ட்டு நான் நிறைய சொல்லியிருக்கேன் இது. ஃபஸ்ட்டு அவங்க ஜிங்கிள் பாட கூப்பிட்டாங்க, நான் வரலேன்னு சொன்னேன். ஏன்னா அந்த டைமில் மலையாளம் நிறைய பாடிட்டு இருந்த டைம். ஸோ இப்போ ஜிங்கிள்ஸ் நமக்கு ஒரு சின்ன விஷயம், நான் வரல. அன்னைக்கு திலீப் பட் அது கூப்பிட்டு ஒரு காமன் ஃப்ரெண்டு, அவங்க அட்வர்டைஸிஙங் இருக்காங்க. இல்லை செகண்ட் எக்ஸ்கியூஸ் நான் சொன்னேன் வாய்ஸ் சரியில்லைன்னு. அப்போது அவங்க சொல்லியாச்சு, போய் கூப்பிட்டு திருப்பி ஃபோன் பண்ணாங்க, அந்த வாய்ஸ் தான் வேணும்னு. பரவாயில்ல யார் போனேன் நைட்டு ஆஸ் யூஷுவல். அன்னைக்கு அமிர்தாஞ்சன் ஸ்டுடியோன்னு சொல்லி அந்த லஸ்ஸில் ஒரு ஸ்டுடியோ இருந்தது, அந்த ஸ்டுடியோவில் தான். அங்கே போன போது சின்ன குட்டி பையன் அங்கே உட்காந்துட்டு இருக்கு. அது ப்ளே பண்ணி கொடுத்தா யூஸ்வலி என்னோட மிட் ரேஞ்ச் தா 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 அந்த ரேஞ்ச் தான் வாய்ஸு. இது தா 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 இப்படி என்ன இந்த டியூன் இல்லை, வேறு டியூன், ஃபுல் பேஸ் ரேஞ்சில். அப்போ எனக்கு சந்தேகமாயிடுச்சு. பட் பரவாயில்ல, ஏன்னா அன்றைக்கி வாய்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. பட் அந்த வாய்ஸ் பிரச்சனை இருக்கும்போது நமக்கு நல்ல பேஸு கிடைக்கும்ல. போய் பாடி ஒரு 30 செகண்ட் ஆடு பாடி வந்து ப்ளே பண்ணும்போது அப்படியே ஐயோ எனக்கு இப்படி ஒரு வாய்ஸ் இருக்கா, எனக்கு ஒரு இப்படி நம்ம we are not used to listen to our voice in that range. இப்படி ஒரு ரேஞ்ச் இருக்கா, பரவாயில்லையே இந்த பையன் பரவாயில்லையே. அதுக்கப்புறம் இப்படியே தென் ஹீ ஸ்டார்டட் காலிங். அவங்க மார்னிங் டைமில் எல்லாம் தெலுங்கு எல்லா ரெக்கார்டிங்ஸ், ஹி வாஸ் ஸோ பிஸி. நானும் பிஸியாக இருந்தேன் மலையாளம் அங்கங்கெல்லாம். தென் நைட் டைமில் ஹி யூஸ் டு டூ ஜிங்கிள்ஸ். அப்படி அவங்களோட ஃபஸ்ட்டு வீட்டில் ஸ்டுடியோ போட்டாங்க, அங்கே பாடினோம். அங்கே இருந்து ரோஜா வந்தபோது ஹி வாஸ் டெல்லிங், ஐ டோன்ட் திங்க் நான் ஃபிலிம்ஸில் இருக்கும் இந்த ஐ மீன் யூஷுவல் வே ஆஃப் மியூசிக் எனக்கு பிடிக்காது, எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும். பட் அதை ஆக்செப்ட் பண்ணணுமோ இல்லையான்னு தெரியாது, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்க்கலாம் நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஹஸ் யூ நோ அதுக்கப்புறம் இவளை சின்ன வயசில் ஃபஸ்ட்டு ஸ்வேதா பாடுவாங்களா, அப்போ ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. பட் ஐ டுக் ஹர் வாய்ஸ், குழந்தைங்களோட அந்த அல்லா குல்லா. ஸோ அதுக்காக அவங்க தே ஜஸ்ட் அசெம்பிள்ட், அவங்க தெரிஞ்ச மியூசிஷியன்ஸோட பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு அசெம்பிள் பண்ணாங்க ஒரு சில்ட்ரன்ஸ் கோரஸ். நாங்கள் 3 பேர் இருந்தோம். கோர்ஸ் ஜிவி பிரகாஷ் அவங்களும் இருந்தாங்க. ஸோ ஹல்லா குல்லா அண்ட் குச்சி குச்சி ராக்கம்மா, அச்சம் அச்சம் இல்லை, இதெல்லாம் சில்ட்ரன்ஸ் கோரஸில் பாடின சாங்ஸ். அதுக்கப்புறம் வந்து லீடு பாட ஆரம்பிச்ச போது நான் டெமோ பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 கம்போசர்ஸ், ஃபேவரட்டான கம்போசர்ஸ்க்கு மட்டும்தான் டெமோ கொடுத்தேன். அதில் வந்து ரஹ்மான் சார், எனக்கு ஐயோ அவ்வளோ பயம், ரஹ்மான் சாருக்கெல்லாம் கொடுக்க முடியும். ஆனால் அம்மா ஷீ வாஸ் வெரி க்ளோஸ் டு ஹிம். ஸோ அதனால் கண்டிப்பாக ரஹ்மான் சார்கிட்ட கொடுக்காம மற்றவங்க கொடுக்க வேண்டாம். ஸோ அம்மா வந்து வி வென்ட் டுகெதர் டு கிவ் த டெமோ. அண்ட் இது தான் அங்கே தான் என்னோட பாக்யம், டு பி பார்ன் அஸ் ஹர் டாட்டர். ஸோ அவர் அங்கேயே போட்டு கேட்டார். அங்கே இருக்கும்போதே ஒரு லைன் கேட்டுட்டு ஒரே லைன் தான் கேட்டார். அதுக்கப்புறம் இந்த பாட்டு தெரியுமா, அந்த இன்னொரு பாட்டு பாட சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய கேட்கணும் அந்த மாதிரி எல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் ஹி ஸ்டார்டட் காலிங் ஃபார் நிறைய ட்ராக் லைக் கோரஸ் பேக்கிங் வோக்கல்ஸ் அண்ட் நிறைய சாங்ஸ் ட்ராக் பாடியிருக்கேன் நான். அந்த மாதிரி ட்ராக் பாடின சாங்ஸ் தான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோ, சிட்டி சிட்டி ரோபோ,
சொல்லி அந்த ரோபோ சீரியஸாவே அந்த ரோபோ கூட ஒரு ஃபாஸ்டா இருக்காது. உங்களுக்கு எல்லா கலைகளும் தெரியும், அந்த மாதிரி எல்லா கலைகளும் தெரிஞ்ச ரோபோ. நான் கொண்டது ஆறு என்ன ஃபாஸ்ட்னே. ஓகே சோ சிட்டி சிட்டி அதுக்கப்புறம் உங்களுடைய பிளேலிஸ்ட்ல பாடி ஓகேன சாங்ஸ். ஓகே ரெஹ்மான் சர்க்கிளில் பாடணும்னு அவ்வளோ ஒரு ஃபயர் இருந்தது எனக்குள்ள. பாடணும்னு அவ்வளோ ஆசை. எனக்கு ஞாபகத்துக்கு வருது, அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் இது வரைக்கும் இந்த விஷயம் சொன்னதில்லை. ஸோ நாங்கள் தங்கியிருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஹால் இருந்தது. ஸோ அங்கே தான் ரெஹ்மான் சாரோட ஐ திங்க் யூனிட்டி ஆஃப் லைட் கான்சர்ட்ஸோட ரிஹர்சல் நடந்துட்டு இருந்தது. அப்போ மை காட் அவ்வளோ க்ரேஸ், அந்த கான்சர்ட் போய் பார்க்கணுன்னு க்ரேஸ். ரிஹர்சல் நமக்கு முன்னாடி அம்மா பாடுறாங்க, ஆனால் எனக்கு அம்மா தான் பாடுறாங்கன்னு அந்த இது இல்லை. அம்மா ஆனால் நானும் அங்கே போகக்கூடாது இல்லையா, நான் எக்ஸ்ட்ரா, நான் வேறு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபுல் நைட்டு அங்கே அந்த ஹாலில் இருந்து கேட்குற சின்ன சத்தம் வந்து பால்கனி வரைக்கும் கேட்குற சத்தத்தில் ஃபுல் நைட் உட்காந்து கேட்பேன். அந்த அவ்வளோ ஒரு க்ரேஸ் அந்த சாங்ஸ். அண்ட் ரெஹ்மான் சார் மேலே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு முன்னாடி தான், முந்தின நாள் தான் அவங்களோட கான்சர்ட் நடக்குது. பாட்டி வந்து என்ன கான்சர்ட்க்கு போக முடியாது, நான் வந்து கான்சர்ட் போய்தான் ஆவேன் சொல்லிட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்க்கெல்லாம் அது புக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் கான்சர்ட்டுக்கு போயிட்டேன். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு அவருடைய கான்சர்ட்டில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கிறவர்களையும் இருக்குதுன்றது காதில் கேட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்த்து என்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், ரொம்ப பிடிச்ச. நான் இப்போ எனக்கும் மேம் ஒரு பொய்யாவது சொல் அந்த பாட்டுலாம் மேம், அந்த பாட்டு நாங்கள் எத்தனை தடவை இப்பெல்லாம் சன் டிவியில் கேட்டு அந்த அப்புறம் என்ன உயிர் இது வரைக்கும் நாங்க சொன்னதெல்லாம் நிஜம்தான். எல்லாமே நிஜம்தான். இது பின்னி மேமோட இன்ஃப்ளூயன்ஸா? கரெக்டா சொன்னீங்க. பயங்கர ஸ்பான்டேனியஸா அடிக்கிறாங்க, பட்டுன்னு அடிக்கிறாங்க. குழல் இனிது யாழ் இனிது, ஆனால் அதனினும் பேபி சுஜாதாவின் குரல் இனிது என மலையாள மனசுகளில் சங்கீதமாய் கொட்டிய சரிகம பாட்டு. நம்ம கொஞ்சம் அப்பப்போ யோசிக்கிறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவன ஒரு வழி இல்லை. இதை சொல்லுவோம். எனர்ஜி, அந்த ஸ்நேகம். நீங்களும் 2 பேரும் இன்டர்வியூல வந்தது வளர சந்தோஷம். அவ்வளோதான். ரொம்ப தேங்க்யூ. இந்த இன்டர்வியூவை நாங்கள் லைஃப் டைம்ல மறக்க மாட்டோம். தேங்க்யூ.